லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லை பற்றி உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அசர்ட்டிவ் டாக், அசர்ட்டிவ் ஸ்கில், இதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்லி தரப்போகிறேன். 10 டெய்லி ஹேபிட்ஸ் டு பி மோர் அசர்ட்டிவ். நீங்கள் 10 பழக்க வழக்கங்கள் உங்கள் ஒர்க்கிங் ஏரியாவில் நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் அசர்ட்டிவ் ஸ்கில் பக்காவாக டெவலப் ஆயிரும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான 10 ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணுங்கிறது தான் இன்னைக்கியோட சாப்டர். ஸோ எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத க்ரீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், கான்வர்சேஷன் ரிஹர்சல். நம்ம கான்வர்சேஷனில் ரிஹர்சல் பண்ணுறோம். எப்படி? டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணிவிட்டு விசிட் அண்ட் ப்ரிப்பேர், அழகாக ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன மாதிரி சேலஞ்சிங் கான்வர்சேஷன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ப்ரிப்பேர் தி நோட்ஸ். அழகாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினரிலாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் போய் உட்காரோம் அப்படின்னோன்னா, ரிஹர்சல் பண்ணிட்டு போய் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அசர்ட்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆயிடும். சரி, ரெண்டாவது ப்ராக்டிஸ், டைவர்ஸ் பர்ஸ்பெக்டிவ். டைவர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்னஸ் உங்களுக்கே தெரியும். நம்ம ஒரு விஷயம் சேலஞ்சிங் ஏரியா அப்படின்னு நம்ம ஐடென்டி பண்ணோன்னா ப்ராட் திங்கிங் நமக்குள்ளே வந்துடும். அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கருத்துக்கள், சஜஷன்ஸுகள் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ப்ராட் திங்கிங் ஸ்கோப்பு உங்களுக்கு அசர்ட்டிவ்னஸ் மூலமாக இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று 10 முறையில் வி ஆர் திங்கிங் அப்படின்னா 10 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், சஜஷன், கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது அசர்ட்டிவ்னஸ் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணும். ஸோ செகண்ட் ப்ராக்டிஸ், சே நோ ஆஃபன். த தேர்ட் ப்ராக்டிஸ், சே நோ ஆஃபன். நிறைய இடத்துல நம்ம டெக்ளைன் பண்ணுறதில்ல. அன்வான்ட் ரெக்வஸ்ட் கான்ஃபிடென்ட்லி சொல்கிறதில்ல, டெக்ளைனே பண்ணுறதில்ல. அன்வான்ட் ஒரு விஷயம், ஒருத்தர் ஸ்வீட் கொடுக்குறாரு, நமக்கு ஸ்வீட் பிடிக்காது, நோ சொல்கிறதில்ல. அட்ஜஸ்ட் பண்ணி அவர் மனசு வருத்தக்கூடாதுன்னு வாங்கிடுவோம். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நம்ம மீட்டிங் டைம் அட்டன் பண்ணுறாங்க, அப்போ நோ சொல்ல மாட்டோம். சாரி, டோன்ட் கம் தி அப்பாயின்மெண்ட். வேல்யூபிள் டைமை நம்மளை கன்சிடர் பண்ணுறதில்ல. வித்தவுட் அப்பாயின்மெண்ட்டோட வராரு அப்படின்னோடனே நம்ம உடனே நம்ம பெரிய வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ உடனே அதை போய் அட்டென்ட் பண்ணுவோம். அது நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அதே அந்த இடத்துல அசர்ட்டிவ்னஸோட நோ அப்படின்னு சொல்லும்போது அவர் உங்களுக்கு கிரேட் லீடராகவும் ஒரு ரைட் ஸ்ட்ராங் பர்சனாகவும் பார்ப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அசர்ட்டிவ்னஸ் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். தட் இஸ் 3. அப்போ சே நோ ஆஃபன் அடிக்கடி நீங்கள் சொல்கிறது மூலமாக உங்களை யாரும் தப்பாக நினைக்க போகிறது இல்லை. நல்ல தெளிவான கிளியராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சன் சொல்லி தான் உங்களுக்கு திங்க் பண்ணுவாங்க. அப்போ நோக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அப்போ நோங்கிறது ஒரு பவர்ஃபுல் வேர்டு. ஸோ அதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? எங்கெல்லாம் நோ சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்து நோ சொல்கிறதுக்கு பழகுங்க. ஃபோர்த், இன்ட்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன். இன்ட்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன்னா என்னது? டெய்லியுமே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோமா? 1 ஹவருக்கு 1 ஹவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோமா? டீம் சக்ஸஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோமா? டீம் ஃபெயிலியரை ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறோமா? நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோமா? ஈவினிங் நம்ம டியூட்டி முடிஞ்சு போகும்போது ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு போகிறோமா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம டீமோடு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு அசர்ட்டிவ் டாக்காக வந்துடுவோம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட், அசர்ட்டிவ்னஸ் ரிவார்ட்ஸ். செலிப்ரேட் தி பர்சனல் க்ரோத் மூமெண்ட்ஸை நீங்கள் டக்குன்னு 1 ஹவருக்கு 1 ஹவர் செலிப்ரேட் பண்ணுறீங்க. நீங்கள் வின்க்கு அப்ரிசியேஷன் கொடுக்குறீங்க. ஆப்போனன்ட் பீப்புள் ஜெயிச்சதுக்கே நீங்கள் அசர்ட்டிவ்னஸ் ரிவார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அசர்ட்டிவ்னஸ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும். உங்கள் மிஸ்டேக்கை நீங்கள் அக்செப்ட் பண்ணாவே அசர்ட்டிவ்னஸ் தான். ஸோ நெக்ஸ்ட், திஸ் இஸ் கால் தி 6th பாயிண்ட், கான்ஃபிடென்ட் ஸ்பீச். ஸ்பீக் வித் கன்விக்ஷன் ஆல்வேஸ்.
யார் வந்து பேசினாலும் தமிழர் இவர் கூட போய் ஒர்க் பண்ணலாம், இவர் கூட பேசலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், அவர் பாசிட்டிவாக பேசுறாரு எப்பவுமே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ அந்த பர்சனோட நீங்கள் ஒர்க் பண்ணால் நமக்கு பாசிட்டிவாக இருக்குண்டா, ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குண்டா அப்படின்னு தோல்ற அளவுக்கு எப்பவுமே பாசிட்டிவாக தான் பேசணும். நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம என்றைக்குமே பயன்படுத்தக்கூடாது, அதை திங்க் பண்ணவும் கூடாது. பாசிட்டிவாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஆல்வேஸ் நம்ம அசர்ட்டிவ் டாக் பர்சனுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். காம் டிமேனர், நம்மளுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம் டூரிங் த இன்ட்ராக்ஷனில், இல்லை ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷனில் எமோஷனை கண்ட்ரோல்டாக பேசுகிறோம். அசர்ட்டிவ்னஸ் ஸ்கில் நம்ம அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷனில் பேசும்போது தேவையில்லாத வார்த்தைகள், ராங் வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசிடுவோம். டோட்டலாக அதில் ரிசல்ட்டே வராது, ஃபெயிலியர் ஆயிடும். அப்போது நம்ம பேசும்போது ரைட் வேர்டை சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பேசணும். அப்போ காம் டிமேனராக இருந்தோம்னா தான் நம்ம எமோஷனலில் ராங் வேர்டை சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ அந்த கான்வர்சேஷனில் ரைட் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம், ரைட் சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அசர்ட்டிவ் டாக் பர்சன் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ், லெட்ஸ் அதர்ஸ் ஃபில் தி கேப்ஸ், லெட்ஸ் அதர் ஃபில் தி கேப்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் அப்படின்னா நம்ம அழகாக ஒரு கான்வர்சேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது வெல் ப்ரிப்பேர்டு பிளான் பண்ணி சைலண்ட்டாக அமைதியாக அதை அப்ரோச் பண்ணணும். கிளாரிட்டியாக நம்ம அப்ரோச் பண்ணும்போது வெல் ப்ரிப்பேர்டாக பண்ணுறது அப்படின்னாவே அது நம்ம அசர்ட்டிவ்னஸை கன்ஃபார்மாக காமிக்கும். ஃபர்ஸ்ட் எந்த கொஸ்டின் கேட்போம், செகண்ட் எந்த கொஸ்டின் கேட்போம், மூணாவது என்ன கொஸ்டின் கேட்போம், நாலாவது எப்படி ரிசல்ட் வெளியே கொண்டு வரும், அந்த பர்சனை எப்படி ஃபீட்பேக் கொடுத்து க்ளோஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரிசியேஷன் கொடுப்போம், ரெண்டாவது ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்போம். இதெல்லாம் நம்மளோட அசர்ட்டிவ்னஸை காமிக்கும். ஐ கான்டாக்ட், தட் இஸ் த 9th பாயிண்ட். யாரு கூட பேசினாலும் அவங்க கண்ணை மட்டும் பார்த்து நீங்கள் பேசணும். அவங்க அங்கே குமிகிறாங்க, இங்கே கண்ணை பார்க்குறாங்க, உங்களை நேருக்கு நேரு கண்ணை பார்த்து பேசுகிறாங்க மாதிரி இருக்காங்கன்னா அதில் பொய் இருக்குன்னு அர்த்தம். அப்போவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அவங்க அசர்ட்டிவ் டாக் பர்சன் கிடையாது. அதே ஐ டு ஐ பார்த்து பேசுகிறாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க வந்து அசர்ட்டிவ் டாக் பர்சன்ஸ் அவங்க. ஸோ சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு, தட்ஸ் அ 10th ஹேபிட்ஸ். 10வது வழிமுறை என்ன, எப்பவுமே ஆப்ஜெக்டிவ்ஸாக சொல்யூஷனை ரிசல்ட்டை நம்ம நோக்கி பயணிக்கிறோம், அதை நோக்கி புஷ் பண்ணுறோம், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், டிரான்ஸ்பரன்சியாக பேசுகிறோம் அப்படின்னாவே கன்ஃபார்மாக நம்ம வந்து ஒரு அசர்ட்டிவ் டாக்னஸ் அப்படிங்கிறது தெரியும். நம்ம சொல்யூஷன் நோக்கி பார்க்கும்போது ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும், ஓப்பன் ஃபீட்பேக் கொடுப்போம். அவங்களுக்கும் நம்ம மேலே சார் கரெக்டாக ஓப்பனாக ஃபீட்பேக் கொடுத்துருவாரு, நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வேலை செஞ்சிடலாம் அப்படிங்கிறது அவங்க ஹேபிட் பண்ணிக்குவாங்க, நமக்கும் அந்த ஹேபிட் வந்துடும். ஸோ இப்போ இந்த 10 டெய்லியும் நம்ம ஹேபிட் பண்ணிக்கிறோம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம், இந்த ஹேபிட்ஸை நமக்குள்ளே வளர்த்துக்கிறோம் டெய்லி அப்படின்னா 90 நாளில் நம்ம தான் பெஸ்ட் அசர்ட்டிவ் டாக் ஸ்கில் பர்சனாக இருப்போம். ஸோ இதுதான் இந்த 10 பாயிண்ட். திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லியும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல இதுக்குரிய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிகள் நிறையா வரும். அந்தந்த தருணத்தை ஐடியன் பண்ணி, அந்த சிச்சுவேஷனை ஐடியன் பண்ணி யூ ஆர் ப்ராக்டிஸிங் ப்ராப்பர்லி அப்படின்னா உங்கள் அசர்ட்டிவ் டாக்னஸ் நல்லா டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கான்வர்சேஷன் ரிஹர்சல். செகண்ட் ஹேபிட் டைவர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ஸ். தேர்ட் சே நோ ஆஃபன். இன்ட்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன். அசர்ட்டிவ்னஸ் ரிவார்ட். கான்ஃபிடன்ஸ் ஸ்பீச். 7th காம் டிமேனர். 8th ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ். 8th ஐ கான்டாக்ட். 10th சொல்யூஷன் ஃபோக்கஸ்ட். ஸோ இந்த 10 ஹேபிட்டை நீங்கள் வந்து எவ்ரிடே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக பி மோர் அசர்ட்டிவ் ஸ்கில் பர்சனாக இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய நாலேஜ், கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்திருக்கும்.
ஸோ அதனால் இந்த 10 ஹேபிட்டை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 10 ஹேபிட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டில், உங்கள் ஆர்கனைசேஷனில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது மறந்துடாதீங்க. நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தைரியமாக, கரேஜாக, நாலேஜபிள் பர்சனாக டெவலப் ஆகி பேசுகிறீங்க அப்படின்னா, யூ ஆர் த கிரேட் லீடர் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஐடென்டிஃபை பண்ணப்படுவீங்க. தேங்க்யூ ஆல்.